ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லபடியாக அமையணும். நானும் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு பொள்ளாச்சியில் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸ்கூல் வெக்கேஷனுக்காக. அப்புறம் பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை போகலான்னு குட்டியாக ஒரு பிளான் போட்டோம். சடனாக பிளான் போட்டு கிளம்பி போகையில் ஆலியார் க்ராஸ் பண்ணி தானே நம்ம பொள்ளாச்சி வால்பாறைக்கு நம்ம ரீச் ஆக முடியும். ஸோ போயிட்டுருந்தோம். அதில் நம்ம ஆலியார் டேம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆலியார் டேம் வியூஸு சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக நான் திடீர்னு சடனாக பார்த்துட்டு இங்கே பொள்ளாச்சிக்குள்ளே கடல் வந்துச்சுங்கிற அளவுக்கு நம்ம வைக்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு டேமு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து வால்பாறைக்கு போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். பார்த்துருந்தேன்னா சரி உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் அங்கே ஒரு என்ட்ரி போடணும்ல, வாய்க்கில் என்ட்ரியில், அதுக்காக வெயிட் பண்ணோம். நம்ம தலைவர் ஒரு என்ட்ரி போட்டார். அவரை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வெஹிக்கிள்க்கெலாம் வந்துட்டு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்களா, எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கும்போது வந்துட்டு ஹேர்பென் பெண்டெல்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஹேர்பென் பெண்ட்லேயே ஒரு பெண்டு நாங்கள் பாருங்கள், நம்மளுக்கு தலையே சுற்றுது. பஸ்ஸு டிரைவர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும். இது எப்படி சூப்பராக தினமும் போயிட்டு வராங்கங்கிறத நம்மளுக்கு தெரியல. நம்ம ஒன் டைம் எப்பாச்சும் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு தலை ஃபுல்லாக சுற்றுது. இது வியூ பாயிண்ட்டுங்க மேலே, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் வெயிட் பண்ணி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துருந்தாங்க. நம்ம கிளம்புனதே 3-4 மணிக்கு. நம்ம இங்கே மேலே போகிறதுக்கே டைம் ஆகிரும்னு சொல்லிட்டு எதுவும் வெயிட் பண்ணல. சடனாக அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டோம். பார்த்துட்டே வந்தோம். வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் வந்துட்டு அவ்வளோக்கா இது இல்லை, பனிமூட்டமாக சூப்பராக இருந்துச்சு. என் குழந்த, என் தங்கச்சி, என் பையன், குட்டி குழந்தைக்கு 2 months ஆச்சு. அவங்களையும் கூப்பிட்டு கிளம்பிட்டோம் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு. வியூஸ் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சா. இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து இப்போ அந்த சைடு வந்துட்டு ஒரு கிரீன்லேண்டு ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கான். அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சிம்பிள், போய் பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே பேக், அவ்வளோதான். கிளம்பி போயிட்டு நம்ம இப்போ இங்கேருந்து அங்கே க்ராஸ் ஆகுறோம் பாருங்கள். அங்கேயும் போகையில் ஒரு என்ட்ரி, இந்த டைம்குள்ளே தான் நீங்கள் போயிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு என்ட்ரி டிக்கெட்டு நம்ம வெஹிக்கிள் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நான் சொல்லியிருந்தேங்களே அந்த கிரீன்லேண்டு ஃபாரஸ்ட், அந்த இது வந்துட்டு இதுதான் ப்ரைவேட்டோடது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபுல்லாக அந்த டீ தூள் இலை இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக அங்கே தான் இருந்துச்சு. நாங்கள் கீழே இறங்கியில் ஏதோ கும்கி சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு. நாங்களும் பயந்துட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் லாஸ்ட்டில் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கல தான் தெரிஞ்சு ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆச்சு. அதை பார்த்து கும்கின்னு நினச்சிட்டோம் வாரன் சத்தத்தில். குழந்த ஒரு வீடியோவுக்கு கூட ஃபோட்டோவுக்கு கூட நம்ம கூட நிற்கிற மாதிரி இல்லை. அதுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. அப்புறம் அப்படியே நம்ம எல்லாம் பார்த்துட்டு குத்தி அடித்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டன் ஒரு 8:30க்கு மேலெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் டல் ஆகிட்டாங்க. குழந்தைங்களாம் தூங்கிட்டாங்க. அப்படியே கீழே இறங்கி ஒரு டீயை போட்டு கிளம்பிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். பாய்.